மனதில் இருந்ததை கொட்டிய சாமானியர். தமிழ்நாடு கடந்து வைரலாகும் வீடியோ. திமுக அதிர்ச்சி. பிரதமர் மோடி திமுகவிற்கு வாக்களித்தால் கருணாநிதி குடும்பம்தான் வாழும், தமிழர்கள் குடும்பம் வாழாது என பேசியிருந்தது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. பலரும் பலவிதமான கருத்தை கூறிய நிலையில் நடுத்தர வயது மதிக்கத்தக்க மனிதர் ஒருவர் தெரிவித்த கருத்து தற்போது தமிழகத்தில் மோடி மீதான பார்வை என்ன என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிரதமர் மோடி பேசியது 100% சரி. எப்போ காமராஜர் ஆட்சி போயிட்டு தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சி வந்ததோ அப்பவே தமிழகம் ஒன்றுமில்லாமல் போச்சு. பாஜகவில் முதல்வர் முதல் பல அமைச்சர்கள் பண்டார வாழ்க்கை வாழ்றான், இங்க அப்படியா இருக்கு சொல்லுங்க என கேட்டவர், மோடி வந்த இந்த 10 வருஷம் தான் இந்தியாவா இருக்கு. நான் தமிழன் தான் இங்க பலர் புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் இப்போது பலர் புரிந்து கொண்டு வருகிறார்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், என்னதான் எதிர்க்கட்சிகள் கூப்பாடு போட்டாலும் அடுத்து 2024 மோடிதான் வருவார். அவர் அளவு இந்தியாவிற்கு நல்லது செய்தவர் எவரும் இல்லை என அடித்து கூறியவர் இறுதியாக தெரிவித்த தகவல் தமிழகத்தில் எப்படியாவது அதிக இடங்களில் மோடி எதிர்ப்பை வைத்து சீட்டுகளை பிடித்து விடலாம் என நினைத்த திமுகவிற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அவர் சொன்னது, மோடி சொன்னதுல தப்பே கிடையாது. உண்மையதான் அவர் சொல்லியிருக்காரு, நடக்கிறதா சொல்லியிருக்காரு. அவங்க எப்படி சார் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இடத்திற்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க? இல்லையே, தமிழ் இடத்திற்கும் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க யார்? முதல்ல மக்கள் தான். மக்கள் ஓட்டு போட்டால் தான் அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் அவங்க நல்லது பண்ணுறாங்களோ கெட்டது பண்ணுறாங்களோ பண்ண முடியும். அப்போ மக்கள் தான் முடிவு எடுக்க வேண்டியவங்க. நல்லது பண்ணுறது அவங்க தான், கெடுதல் பண்ணுறதோ. இப்போ தவறுதலாக ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ஆட்சி தவறுதலான வழிமுறையில் போடுது, தவறான செயலாம். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் மக்கள் எதிர்பார்த்தாங்க, அந்த ஆட்சி மாற்றத்துக்கு எதிராக தானே இப்போ நடக்குது செயல்பாடு. எல்லா செயல்பாடுகள் எப்படி தான் நடந்திருக்கு. டாஸ்மார்க் எடுத்துக்கோ, இபி இருக்கோ, கார்பரேஷன் மாதிரி டேக்ஸு, அது ஆவின் பால் எடுத்துக்கோ. தமிழ்நாட்டில் எல்லா விலைவாசிங்களும் இந்த ஆட்சி ஏறி போச்சு. என்ன எல்லாம் ஏன்னா பஸ்ஸில் ஏன்னா ஒயிட் போர்டு தான் ஏன்னா டிக்கெட்டு. அது மாதிரி எதுவுமே மக்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஆட்சியாலும் பண்ணலை, எந்த ஆட்சியும் பண்ணலை சார். அன்றைக்கே எம்ஜிஆர் ஒரு பாடல் பாடினார், மக்கள் நலம் என்று சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி. இப்போ இது உண்மை. அன்றைக்கி எம்ஜிஆர் பாடிட்டு போட்டால் அதனுடைய செயல் வடிவம் தான் இன்றைக்கி ஓடுது. வாரிசு வாரியாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் சொன்னது, மோடி சொன்னதில் தப்பே கிடையாது. உண்மையை தான் அவர் சொல்லியிருக்காரு, நடக்கிறத தான் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே பண்ணலையே சார். என்ன பண்ணியிருக்காங்க? திராவிட ஆட்சி கெடுத்துட்டாங்க சார், புரியுதுங்களா? அது அந்த காலத்தில் அந்த தேசிய கட்சி காங்கிரஸ் இருக்கும்போது தமிழ்நாட்டில் எந்த ஊழலும் கிடையாது. இன்றைக்கி திராவிட காமராஜர் பீரியட்லேருந்து கக்கன் பீரியட் அவங்களாம் இருந்தாங்க. தன்னலம் கருதாமல் அவங்களாம் படுக்க இடம் இல்லாமல் எப்படியே வாழ்ந்தாங்க, நடந்து போனாங்க. இவங்க எதில் போனாங்க? காரில் அம்பாசிடர் காரில் முதல்ல ஒப்பந்தம் இருந்து கவர்மெண்ட்டுக்கு, அந்த ஒப்பந்தம் மாற்றி ஸ்கார்பியோ, இப்போ இனோவா, இன்னும் சொகுசு காரில் அமைச்சர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன அதில் என்ன கிடைக்குது? ஒன்றுமே பண்ணலையே. இப்போ கலைஞருக்கு அப்புறம் அவருங்க ஃபுல்லாக ஒரு ஸ்டாலின் வந்தார், ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வராரு. இப்படி வாரிசு அரசியல், அவங்க குடும்பம் அவங்க வாரிசில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு மத்திய அமைச்சரில் பதவி கொள்ளணும்னா அங்கே போகிறாங்க. அவங்களுக்கு வருமானம் உள்ள இலாக்காவை கேட்டு பெறுறாங்க. அதனால் மக்களுக்கு என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கல. ஒரு திட்டங்களை போட்டு அந்த திட்டத்திலேருந்து எத்தனை பர்சன்டேஜ், அது எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்துக்கு என்ன கிடைக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சுதந்திர இந்தியாவில் வேறு என்ன நடக்குது? ஒன்றுமே பண்ணல. டேர் கூட ஒன்றுமே பண்ணல சார். காங்கிரஸ் கவர்மெண்ட் 75 வருஷம் இருந்த இந்த நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு? கிராமத்தங்கள்லாம் அவன் திறந்த வெளியிலே அங்கேயும் இங்கேயும் மலம் கழித்தான். இந்த மோடி வந்தாவது பரவாயில்ல. இன்றைக்கி பிரதமர் வீடு கட்ட திட்டம், எவ்வளோ மலைவாழ்வெல்லாம் போக்குவரத்து போகுது, எவ்வளோ செல்ஃபோன் டவர், இல்லை உலகத்தில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது எல்லாம் அறிஞ்சக்கூடிய அறிவியல் ரீதியில் மோடி நல்லா பண்ணுறாரு. அவரை குறை சொல்லிக்கின்னு இவங்க அந்த மாநில கட்சியில் இருக்கிறவங்கலாம் வரக்கூடாது, 20 கட்சிங்க ஒன்று சேர்ந்துக்கின்னு என்ன அவங்க பிஜேபியில் என்ன சார் நடக்குது? எல்லாமே பண்டாரங்கள் சார். அவங்க பிஜேபி முதலமைச்சர்களுடைய பேங்க் பேலன்ஸை பாரு, அவங்க சொத்து அசட் எதனா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் எதனா ரிஜிஸ்டர் ஆகுதா பாருங்கள். அவங்க கோவிலில் தொன்னையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அந்த கோவிலே காவி வேஷ்டி படுத்துட்டு குளிச்சுட்டு போகிறான். அவங்க என்ன ஊழல் பண்ணுறாங்க? இந்த 10 வருஷமாக தான் இந்தியா நல்லா இருக்குது. உலக நாடெல்லாம் இந்தியாவை பார்த்து பயப்படுது. அதுக்கு முன்னே என்ன இருக்குது? எல்லாம் மிரட்டிகிட்டு இருந்தான். இன்றைக்கி மோடி சிறந்த பிறகு உலக தலைவரே சொல்கிறா, வல்லரசுங்கள்லாம் சொல்லுது. இது இவங்களுக்கு பிடிக்கல. யாரே இந்த மாநில கட்சிங்களும் கூட்டாட்சி பண்ணிங்கன்னு கொள்ளடிக்கிறது இவங்களுக்கு இது பிடிக்கல. போராமையில் இதெல்லாம் பண்ணுறாங்க. மீண்டும் இன்னும் பாருங்கள், அடுத்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி தான் கண்டிப்பாக ஆட்சி பிடிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நலத்திட்டங்கள், புரியுதுங்களா? இன்றைக்கி இந்தியாவை தேசத்தை காப்பாற்றப்படுது. இன்றைக்கி
உலக லெவலில் வந்து அந்த பாராளுமன்றம் கட்டணத்துலன்னா அவங்க என்ன பட்ஜெட் போட்டாங்க, 2000 சில்லரை கோடி போட்டாங்க. மோடி 800 சில்லரை முடித்தார். இப்போ அந்த 1000 சில்லரை எங்கே போயிருக்கோம்? காங்கிரஸினுடைய அறக்கட்டளைக்கு போயிருக்கோம். அதெல்லாம் மிச்சம் படுத்துகிறான். புரியுதா? நல்லது. அதேமாதிரி பட்டேலுக்கு சில பட்டேல் யார் இன்றைக்கி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுண்ட இருக்கிறத காப்பாற்றினவர் நேரு பண்ணல, அவர் தான் படையெடுத்தார். இன்றைக்கி ஆந்திராலாம் நம்மளுக்கு எப்படி கிடச்சிது? ஹைதராபாத்லாம் எல்லாம் பட்டேலில் தான். இல்லை, அது மாதிரி நல்ல ஒரு ஸ்கீம் பண்ணுறாங்க. நம்ம செங்கோல் வச்சாங்க பாராளுமன்றத்தில். அது எவ்வளோ பேர் தமிழனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இடத்திற்கும் ஒவ்வொரு தமிழனுடைய தலையில் இருக்கிற முடியிலையும் அந்த உணர்வு கொப்பளிங்க சார். என்ன செங்கோல் வச்சது எவ்வளோ பெரிய விஷயம். அதே அந்த நேரு அதை ஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ணி ஹைதராபாத்தில் மியூசியமாக வச்சார். இன்றைக்கி மனுநீதி சோழன் யூஸ் பண்ணது இன்றைக்கி பாராளுமன்றத்தில் சபாநாயகர் கையில் இருக்கிற தமிழனுக்கு எவ்வளோ பெருமை. அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் சார். மோடி இவங்க சும்மனாகட்டே இவங்க ஜாதி அரசியல் மத அரசியல் என்ற பேரில் வந்து அவரை வந்து சொல்கிறாங்க. இவங்க உள்ள பூர்ணன்றதுனால ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி இப்போ நடந்துகிட்ருக்கு. பண்ணலாம், அவங்க கூட ஏதாவது பண்ணலாம். அதானின்றாங்க, அம்மானின்றாங்க. அப்படியே பண்ணாலும் அவங்க நடத்துகிற கட்சிகளுக்கு தான் நிதி வாங்குவாங்க. அதை கண்டியே அதை சுரண்டி இவங்க வந்து 100 ஏக்கரு இந்தியாவில் அத்தனை மாநிலத்தில் பங்களா சுகபோக வாழ்க்கை இமிடியா இது மாதிரி இதுவெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க எதுவும் தொழிலெலாம் எதுவும் பண்ணலை. புரியுதுங்களா? நாட்டுக்கு நல்லது நடக்குது 10 வருஷமாக. அதை கெடுக்கிறதுக்கு இந்த வந்து 19 கட்சி சேருது. அது வந்து ஆண்டவன் தீர்ப்பு. எல்லார் பேரில் ஊழல் பெருசு இல்லைங்க தானே சார். இவங்கெல்லாம் எல்லாருக்கும் நாட்டு மக்கள். நான் பேசுகிறேன்ற பயங்கரமாக பேசுகிறதுல எந்த தப்பும் கிடையாது. எல்லார் பேர்லேயுமே வந்து கிரிமினல் வழக்குகள் இருக்குது சார். எல்லாம் கொள்ளடிக்கப்பட்ட விதம். மம்தா பேரில் இல்லையா? யார் பேரில் இல்லை? அந்த மாட்டுத்தீவன ஊழல் லல்லு பேரில் இல்லையா? அவர் நிதிஷ்குமார் பேரில் இல்லையா? யார் பேரில்? யார் ஊழல் இல்லாத சிஎம் யார்? எல்லாமே ஊழல்வாதிகள் தான். இவங்க வந்து ஊழல் இல்லாத இருக்குது 10 வருஷமாக 9 வருஷமாக. அதனால் நம்மளுக்கு எந்த வந்து பயணம் கிடைக்கலன்றதுனால தான் பண்ணுறாங்க. ஏன் அவ்வளோ படித்த ஒரு எஜுகேட்டட் டெல்லி முதல்வர் யார்? அரவிந்த் கெஜ்ரிவால். அவருடைய ஆட்சியிலே அந்த மதுபான கொள்கையில் ஊழல். அவருடைய துணை முதல்வர் உள்ளே இருக்கார். பெயில் கிடச்சிடுதுங்களா? இல்லை, உள்ளே இருக்கிறார். எல்லாமே வந்து படித்த எஜுகேட். நான் ஊழலை ஒழிக்கிறேன், ஊழல் ஒழிக்க வரா, ஊழல் தான் பண்ணுறேன். இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை ஒழிக்கணும். உலக லெவலில் நம்ம தலை நிமிர்ந்து நிற்குது, அதை குனிய வைக்கணும் என்று இவங்க ஐடியா பண்ணுறாங்க. அது எடுபடாது சார். 2024 பாருங்கள், மீண்டும் மோடி கையில் தான் வரும் இந்தியா. ஏன்னா அவங்களுடைய ஸ்கீம் இந்த பட்டேலுக்கு செலவு வச்சது இவங்க சொன்னாங்க. அவர் எவ்வளோ இந்த இந்தியாவுக்கு தியாகம் பண்ணியிருக்காரு. அது அதே மாதிரி வந்து இன்றைக்கி பாராளுமன்றம் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ராமர் கோயில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ராமர் கோயில் அவங்க வந்து அரசாங்க படம் இல்லை சார், ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டு கொடுக்குற நிதி. இவங்களெல்லாம் பண்ணுறது அரசாங்க பணம். இப்போ இவங்க கூட பேனா வைக்கிற யார்? மக்கள் பணம். பிடபிள்யூடி அது பொதுப்பணித்துறை விற்கிது, மக்கள் பணம். அவங்க வைக்கிறதெல்லாம் வந்துட்டு எந்த ட்ரஸ்ட்டு விற்கிது? இந்த ராமர் கோயில் 10 லட்சம் கோடி. அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில், இந்துக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. அதனுடைய பிரதிபலன் வந்து பாராளுமன்றத்தினுடைய எலெக்ஷனில் தெரியும். பிஜேபி தான் மீண்டும் 24 வரும். இதுதான் மக்களுடைய மனநிலை. இந்திய மக்கள் 300 சீட்டில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். இதுதான் இந்திய மக்களுடைய மனநிலை. எனது ஒன்று நான் பிஜேபி கிடையாது, ஒன்றும் இல்லை. நாடு நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்க போகிறோம். நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களாம் ரயில்வே ஸ்டேஷனில் படுக்கிறா, பஸ் ஸ்டாண்டில் மக்கறா, எவ்வளோ வந்து கீழே இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ அவங்களுக்கெல்லாம் போகுது. அதனால் வந்து இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய இது இந்த 19 கட்சியினுடைய இது எடுபடாது சார். மக்கள் இன்னும் நினைக்கிறாங்க தான் நாடு நல்லதை கேட்கும், அவ்வளோதான். நல்லது நடந்தாக்க அதுக்கு தான் மக்கள் வந்து வரவேற்க போகிறாங்க.